ஆஸ்பிரன்ஸ் டேட் இன்னைக்கு 1 ஜூலை 2021. இன்னையோட த ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷன் நம்ம பார்ப்போம். எந்தெந்த ஆர்டிக்கல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சைனீஸோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாக்கப்பட்டு 100 years ஆச்சு. ஸோ சைனீஸ் கவர்மெண்ட்டை எப்படி இவங்க வழி நடத்துகிறாங்க, அண்ட் சைனாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரூல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அண்ட் சைனா ஒரு குளோபல் பவராக எப்படி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது சினிமாட்டோகிராஃபி அமெண்ட்மெண்ட் பில் பற்றி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான ஆர்டிக்கல். ஸோ இதுவும் நம்ம பார்ப்போம். அண்ட் 1991 லிபரலைசேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வே ஃபார்வர்ட் என்னன்றதை பற்றினும் ஒரு ஆர்டிக்கலை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சைனீஸ் கவர்மெண்ட், அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது பார்ப்போம். சைனாவில் ஒன் பார்ட்டி ரூல் தான். ஸோ சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒன் பார்ட்டி கவர்மெண்ட் எப்படி ரூல் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் இங்கே இருக்கிற டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாம் அங்கே இருக்க மக்கள் டிமாண்ட் பண்ணலையா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கான பேசிக் ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு 5 ரீசன் கோட் பண்ணுறாரு ஆத்தர். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சைனாவோட இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டை மாவோ அப்படின்றவர் தான் வழி நடத்தினார். அவர் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவை உருவாக்குனார். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷ்னல் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்காரு. எல்லா பீப்புளையும் ஒன்றிணைந்து நீங்கள் வந்து சைனாவோட மக்கள், அண்ட் நீங்கள் தான் வந்து உங்களுக்கு போராட்டம் பண்ணி உங்களுக்கான இண்டிபெண்டன்ஸை வாங்கணும் அப்படின்ற ஒரு நேஷ்னல் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து ஒரு சாதாரண ரெவல்யூஷனாக இல்லாமல் ஒரு லிபரேஷன் மூமெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணதில் மாவோட பங்கு வந்து ரொம்பவே அதிகம். அண்ட் 1949 அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லை அப்படின்னா சைனாவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை எல்லார் மக்கள் மத்தியிலையும் பதிய வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1917 போல்ஸ்விக் ரெவல்யூஷனாக இருக்கட்டும், இல்லை வேர்ல்டில் நடந்த கோல்டு வார் ஐடியாலஜிக்கல் டிஸ்பியூட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து சைனாக்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாக்குன்னு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்குது. இந்த மாதிரியான வேர்ல்டு குளோபல் பாலிட்டிக்ஸ்லாம் நம்ம சைனாக்கு செட் ஆகாது, நம்ம வந்து நமக்கு தேவையான ஐடியாலஜிஸை நம்ம தான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாலிசியை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை வந்து ஸ்ட்ராங்காக மக்கள் மத்தியில் பதிவும் வச்சுருக்காரு. ஸோ சைனைசேஷன், சைனாக்கு ஏற்ற மாதிரி அதோட கல்ச்சர் அண்ட் எக்கனாமி, பாலிட்டி, இதுக்கேற்ற மாதிரி எல்லா கண்டெக்ஸ்டையும் வந்து டிசைன் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து மாவோட ஒர்க் தான். அண்ட் 1948 அப்புறம் வர இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இருக்கட்டும், இல்லை டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து சைனா வந்து கேபிட்டலிஸ்ட் மாடலையும் எடுத்துக்கல, சோஷியலிஸ்ட் மாடலும் எடுத்துக்கல, சைனீஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு எக்கனாமிக் மாடலை தான் வந்து அவங்க உருவாக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு யூனிக் விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால வேர்ல்டில் நடக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சைனீஸ் மக்களை ரொம்ப பாதிக்காமல், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் சென்ட்ரலைசேஷன். எல்லா பவரையும் கொண்டு போய் ஒரே அத்தாரிட்டி கிட்ட வைக்கிறது மூலயமா மக்களுக்கு இருக்க பேசிக் சிவில் ரைட்ஸை அப்ஜெக்ட் பண்ணுறது யாராலையுமே கண்டுக்கப்படுறதில்லை. அண்ட் ஆல்சோ இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1989 தைனாமியன் கிரைசிஸ் அப்படின்ற கிரைசிஸ் நடந்துச்சு. அப்போ வந்து மக்கள் ரொம்பவே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ டெங் அப்படின்றவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளால் எக்கனாமியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நமக்கு வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி மக்களையே கன்வின்ஸ் பண்ணி சென்ட்ரலைசிங் பவர், ஒரே ஒரு அத்தாரிட்டி கிட்ட மட்டும் எல்லா பவரும் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமை வந்து டிசைன் பண்ணாங்க. அண்ட் இதை வந்து மக்கள் இப்போ அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டேட் வந்து ஸ்டேபிளாக இருந்தால் தான் எக்கனாமிக்கலாக நம்ம டெவலப் ஆக முடியும், நம்ம நாடு குளோபல் பவராக ஆக முடியும் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணி மக்களையும் நம்ப வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார்க்கு அப்புறமா இருக்கட்டும், இல்லை சோவியத் யூனியன் டிஸ்இன்டெகிரேட் ஆனதுக்கு அப்புறமா இருக்கட்டும், ஸோ வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோல் மார்க்கெட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்றத அழகாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் வந்து ஓவராகவும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப இண்டிபெண்ட்டாகவும் விட்டுறக்கூடாது அப்படின்றத கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஸ்டேட்டோட கண்ட்ரோல் தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு எல்லா செக்டரையுமே வந்து ஈக்குவலாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ மார்க்கெட் எக்கனாமி, ஃபாரின் மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ தூரம் ஸ்டேட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணணும் அப்படின்றதையும் கரெக்டாக ரெகுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் இந்த சுச்சுவேஷனை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணது சைனீஸ் கவர்மெண்ட். அண்ட் குளோபலாக எல்லா ஸ்டேட்ஸுக்குமே வந்து சைனா கவர்மெண்ட் ஆக்டிவாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மூலயமா சைனா கவர்மெண்ட் என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் பவராக எவால்வ் ஆகிறதுக்கான எல்லா முயற்சியுமே வந்து சைனீஸ் கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மேஜர் கோலாக இதுதான் இருக்குது. அண்ட் இந்த 100 years அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணாங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறம் இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸையும் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சினிமாட்டோகிராஃபி அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றின ஆர்டிக்கல். இந்த பில் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிற ஃபிலிம்ஸ் எல்லாமே சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சர்டிஃபை பண்ணுவாங்க. இந்த பில்லை வந்து
நம்ம இந்த இந்த மூவியை வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் சென்சார் போர்ட்ஸ்லாம் எதுவும் சொல்லாது, அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த படத்தை பார்க்கலாம். பட் ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை இந்த சர்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஃபிலிமை வந்து ரீஎக்ஸாமைன் பண்ணலாம், திருப்பி நான் ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணலாம், இந்த படத்தை வெளியிடலாமா வேணாமான்னு அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வரது மூலிமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டியை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேலே அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவர் இருக்குது மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அண்ட் பொலிட்டிக்கல் அஜெண்டாவை மக்கள் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு சினிமா ஒரு டூலாக இருந்திருக்கு, அதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான லாஸ் கொண்டு வரது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நல்லது கிடையாது. அண்ட் ஆல்சோ இது மக்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை கோட் பண்ணுறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லோட செக்ஷன் 6 அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு 2000லேயே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே லாவை நீங்கள் வேறு ஃபார்மில் கொண்டு வந்து எங்கள் மேலே திணிக்கிறது வந்து நல்லது கிடையாது, இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியோட ஃபேப்ரிக்கை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது, அண்ட் இதை வந்து நான் கரெக்டாக என்னோடய ஜனநாயக கடமை நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்ட் ஆர்டிக்கல் 1991 கொண்டு வரப்பட்ட எக்கனாமிக் ரிஃபார்ம் பற்றின ஆர்டிக்கல். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல், அதனால் இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாகவே பார்ப்போம். ஸோ 1991 லிபரலைசேஷன் மூவ்மெண்ட் வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ப்ரைவேட் செக்டரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆல்சோ எக்கனாமிக் க்ரோத்தை டெவலப் பண்ணுறதுக்காகவும், அண்ட் புவருக்கு அவங்களுக்கான ஷேர் பெனிஃபிட்ஸில் வர ஷேர் வந்து புவர் வரைக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த ஆர்டிக்கல் எந்த கண்டெக்ஸ்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோன்டெக் சிங் அல்ஹாலியா அப்படின்றவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். இவரும் 1991 ரிஃபார்மை டிசைன் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ இவரோட ஒரு டிஸ்கஷன் கொண்டு வராங்க, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க ஹிந்து. ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் தான் இந்த ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ இவர் 1991 லிபரலைசேஷன் எந்த சுச்சுவேஷனில் கொண்டு வரப்பட்டது, அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி இதுக்கான எஃபெக்ட்ஸ்லாம் என்ன, அண்ட் இந்த ரிஃபார்ம்ஸ் கரெக்டாக கொண்டு வரப்பட்டுருக்கா, அண்ட் வே ஃபார்வர்டாக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஸோ பேசிக்காக 1991 லிபரலைசேஷன் ரிஃபார்ம் வந்து ப்ரைவேட் செக்டரை இன்சென்டிவைஸ் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த டைமில் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து ரொம்ப கிரைசிஸ் சுச்சுவேஷனில் இருந்துச்சு. அரௌண்ட் 7 நாட்க்கு மட்டும் தான் நம்ம வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் சுச்சுவேஷன். நம்மளோட ஃபாரின் ரிசர்வ் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டோம், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிட்ட ஹெல்ப் கேட்டோம். அவங்க ஹெல்ப் கேட்கணும், நீங்கள் அவங்க ஹெல்ப் செய்யணும் அப்படின்னா உங்கள் மார்க்கெட் எக்கனாமி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும், ஃபாரின் ட்ரேட்ஸ் அலோவ் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையான லோன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு நம்ம கண்டிஷன் சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் தான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் எப்படி பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ரொம்பவே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. லாஸ்ட் 25 இயர்ஸாக நம்மளோட ஜிடிபி பார்த்தோன்னா 7% பர் இயரில் வந்து நம்ம க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ பாவர்ட்டி குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, அரௌண்ட் 140 மில்லியன் பீப்புளை நம்ம பாவர்ட்டிலேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த எக்கனாமிக் பாலிசியில் லைக் எல்லா பாலிசி மாதிரி இதுலேயும் சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்கும், பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த பாலிசி வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேக்ரவுண்டில் இந்த பாலிசி வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செக்டர்ஸில் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ பப்ளிக் செக்டர் அந்த இதை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ எந்தெந்த செக்டரெல்லாம் கிரிட்டிக்கல் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் பப்ளிக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் லைசன்ஸ் கொடுத்தாங்க ப்ரைவேட் செக்டருக்கு. லைசன்ஸ் ராஜ் அப்படின்றது தான் 1991 வரைக்கும் இந்தியாவில் இருந்துகிட்டு இருந்தது. பட் ஆனால் அண்ட் ஆல்சோ வேறு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளையுமே நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியாது. எந்த விஷயத்தை இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் குட்ஸ். இப்போ நீங்கள் வந்து காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிட்டல் தேவைப்படுது. அதை வந்து நீங்கள் நம்ம நாட்டில் கிடைக்கல, அது ஃபாரினில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ண முடியும். இதுக்குமே கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் கொடுத்து ரெகுலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இம்போர்ட் டேரிஃப் அப்படின்ற விஷயத்தையும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு எக்கனாமியாக இருந்தோம். இந்த க்ளோஸ்ட் எக்கனாமியாக ஏன் இருந்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்மளோட டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ்,
ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்போ தான் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்காங்க. அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம எக்கனாமியை க்ளோஸ் பண்ணி வச்சாதான் நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு வளரும். ஸோ அதை காம்படிட்டிவாக ஆக்கலாம் அப்படின்றதுனால தான் 1991 வரைக்கும் நம்ம க்ளோஸ்ட் எக்கனாமியாக இருந்தோம். பட் இதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து ரொம்பவே அன்காம்படிட்டிவாக இருந்தது, எஃபிஷியன்சிலாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து 1991 அதாவது 1980s 90s வரைக்கும் ஐடியாஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருந்தது. நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து டிசைன் பண்ணாங்க, ஓகே நம்ம மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு. பட் ஆனால் 1991 எக்கனாமிக் கிரைசிஸோட ஹை பாயிண்ட் ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ மன்மோகன் சிங் அந்த டைமில் வந்து ஒரு செக்ரட்டரியாக இருக்கார், எக்கனாமிக் செக்ரட்டரியாக இருக்கார். அண்ட் பிவி நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு போல்டான ஸ்டெப் எடுத்து 1991 ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்துட்டாங்க. லைக் நிறைய பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை எதிர்த்துமே இந்த பாலிசிஸை கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த பாலிசியில் எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்ருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை, நிறைய பிரச்சனைகள் இதுலேயுமே இருக்குது. சில பாலிசிஸ் எல்லாம் சரியாக நடத்தப்படலை. லைக் லேண்டில் இருக்கிற ரிஃபார்ம்ஸ் அண்ட் லேபர் பற்றின ரிஃபார்ம்ஸ் எல்லாம் சரியாக நடக்கலை. லேபர்ஸ் ரிஃபார்ம்ஸ்க்கு ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகட்டும், ஒரு 9 to 8% ஆஃப் ஜிடிபி வந்து நம்ம க்ரோத் ஆக ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம லேபர்ஸை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் லேபர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு சுச்சுவேஷன் நமக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லேபர் ரிஃபார்ம்ஸை தள்ளி வச்சாங்க. பட் ஆனால் லேபர் ரிஃபார்ம்ஸ் இப்போ வரைக்கும் சரியாக நடத்தப்படலை. ரீசெண்டாக கோட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி ரூல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து லேபர்ஸ்க்கான ஒரு ஹாலிஸ்டிக் ரூல்ஸாக வந்து இப்போ தான் 2020 வந்திருக்கு. அண்ட் லேண்ட் கன்சிடர் பண்ணோன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து பேசிக்காக ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸோ ஸ்டேட் சப்ஜெக்டில் ரொம்பவே சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்றதும் ஒரு உண்மை. ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸும் பெருசாக கண்டுக்கப்படலை அப்படின்றது ஒரு ரியாலிட்டி. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டாரிஃப் ரிடக்ஷன் 1991 2008 வரைக்கும் டாரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அது மேலே இருக்கிற டாரிஃப் டியூட்டி வந்து கம்மி பண்ணிட்டு தான் இருக்காங்க எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸாக. பட் ரீசெண்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி கவர்மெண்ட்டில் டாரிஃபை வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ குளோபலாக பார்த்தோன்னா ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி தான் நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க எக்கனாமியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்கவுங்க எக்கனாமியை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைமில் இந்தியாவும் இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளோட இந்தியன் குட்ஸ் எல்லாம் குளோபலாக காம்படிட்டிவாக ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் இண்டஸ்ட்ரியில் பேசிக்காக நிறைய பிரச்சனை இருக்குது. பேசிக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே பூராக இருக்குது. அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. லாஜிஸ்டிக்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் நிறைய பிரச்சனை, லைக் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம இந்தியா மார்க்கெட்டை ரீச் ஆகணும்னா அதுக்காக தேவைப்படுற டைம் அண்ட் ட்ரேட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ணால் தான் இந்தியன் குட்ஸை வந்து ஃபாரின் அளவுக்கு நம்ம கம்பீட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ டாரிஃப் ரெடியூஸ் பண்ணுறது, டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறது பேசிக்காக எந்த ரிசல்ட்டுமே ஈல்ட் பண்ணாது. பேசிக்காக எந்த டார்கெட்டட் ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுறது மூலயமா தான் நம்மளோட குட்ஸை வந்து வேர்ல்ட் ஃபேமஸாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, நம்ம RCEP அப்படின்ற பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியில் வந்துட்டோம். RCEP அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பிளான். இந்த பிளான் யாருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏஷியான் கண்ட்ரீஸ் எல்லாம் இந்தியா, US, ரஷ்யா, சைனா, சவுத் கொரியா, ஜப்பான் இந்த மாதிரியான கண்ட்ரி கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக RCEP அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இதில் எல்லாருமே சைன் பண்ணிட்டாங்க, இந்தியா மட்டும் சைன் பண்ணலை. ஏன் சைன் பண்ணலை அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து நம்மளோட டொமஸ்டிக் மார்க்கெட்டை ரொம்பவே இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ RCEP யூஸ் பண்ணி சைனா அவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம மார்க்கெட்டில் நிறைய கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற பயத்தில் நம்ம RCEP சைன் பண்ணலை. இதை பற்றின வியூவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, RCEP இந்தியாவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாலிசி. நம்ம லுக் ஈஸ்ட் டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, ஈஸ்ட்டில் இருக்கிற எக்கனாமியை நம்ம கேப்சர் பண்ணணும்னு நினச்சோன்னா RCEP சைன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஒரு சொல்யூஷனும் சொல்கிறாரு. சைனாவை மட்டும்தான் கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் நம்ம வந்து சைனா ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் போட முடியும். ஸோ மற்ற கண்ட்ரீஸை நம்ம மார்க்கெட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி சொல்லும்போது, யூஎஸ்ஸாக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லைனா யூகேவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம வந்து ஓப்பன் மார்க்கெட் தான் இருக்கும். அண்ட் அந்த மார்க்கெட்டை நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம குட்ஸோட குவாலிட்டியை வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணணும். நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டெவலப் பண்ணணும்.
அண்ட் டேரிஃப் ரெடியூஸ் பண்ணுறது, டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பிரச்சனையெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் இம்பேக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸை நம்ம பிடிக்கிறதுக்காக ஐபிஆர், அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் வந்து தேவையான அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு எக்கனாமியை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில் போகிறதுக்கும் ஈஸியான ஒரு எக்கனாமியை நம்ம வந்து க்ரியேட் பண்ணால் தான் இந்த மாதிரியான பெரிய மார்க்கெட்ஸை நம்ம வந்து பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்த கொஸ்டின் வந்து ஜாப்லெஸ் க்ரோத் இருக்குது இந்தியாவில். வந்து ஜாப் வந்து அதிகமாக உருவாக்கப்படுறதில்ல, பட் ஆனால் எக்கனாமிக் க்ரோத் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஜாப்லெஸ் க்ரோத் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வந்து எப்பயுமே இந்த சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படி. இந்தியாவோட பாப்புலேஷன் க்ரோத்தும் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட்டும் ஒரே லெவலில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்மளோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோன்னா சர்வீஸ் செக்டர் தான். சர்வீஸ் செக்டர் க்ரோத் ஆகிற லேபர் மார்க்கெட்டை வந்து உள்ளே எடுத்துக்கிற அளவுக்கு சர்வீஸ் செக்டரில் ஜாப்ஸ் கிடையாது. ஸோ இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் தான் கொண்டு வரணும். மேனுஃபேக்சரிங் செக்டரை வந்து நம்ம இன்சென்டிவைஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ தேவையான அளவுக்கு எஃப்டிஐயை நம்ம உள்ளே விடணும். எஃப்டிஐ உள்ளே வர தான் ஜாப்ஸ் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வேறு ஒரு பாயிண்ட்டை கொண்டு வராரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அக்ரிகல்ச்சரில் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாகிக்கிட்டே வருது. அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆகிற யங்ஸ்டர்ஸோட ரேஷியோ வந்து கம்மியாகிக்கிட்டே வருது. அண்ட் அப்படி அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆகாத பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளை வந்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு ஜாப்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஜாபில் வந்து ரொம்ப ஜாப்லெஸ் க்ரோத் வந்து ரொம்ப டீப்பான ப்ராப்ளம் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த மாதிரியான கொரோனா சுச்சுவேஷனில் எம்ப்ளாய்மெண்ட் குறையும் அப்படின்றதும் ஒரு லாஜிக்கான விஷயம் தான். ஸோ கொரோனா முடிஞ்சு நார்மலான சுச்சுவேஷன் எக்கனாமி வரும்போது தேவையான அளவுக்கு ஜாப்ஸ் வந்து எக்கனாமியில் க்ரியேட் ஆகிடும். அண்ட் இதுக்கான மேஜர் ஸ்டிமுலஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும். எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் முடிஞ்ச எல்லா ஸ்டெப்ஸையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறாரு, இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், அதாவது 1991 ரிஃபார்ம்ஸ் வந்து லாங் டேர்ம் கோல். ஸோ இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் 10 to 20 இயர்ஸில் நமக்கு தெரியாது. அண்ட் இந்த லாங் டேர்ம் கோல்ஸ் நமக்கு அச்சீவ் ஆகணும் அப்படின்னா எக்கனாமி வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கணும். அண்ட் தேவையான அளவுக்கு ஜாப்ஸ் க்ரியேட் ஆகணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கணும். அண்ட் வந்து இது வந்து ஒரு ஹாலிஸ்டிக்கான டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். ரீஜனல் வேரியேஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கணும். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட்டோட டாப் ப்ரியாரிட்டியே இப்போ என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறது வந்து வேக்சினேஷன் தான். ஏன்னா தேர்ட் வேவ் இருக்குமா இல்லையா நமக்கு தெரியல. பட் ஆனால் எக்கனாமி வந்து இதுக்கப்புறம் ஒரு பூமையோ இல்லை ஒரு டவுன்ஃபாலையோ எக்கனாமி வந்து தாங்காது. ஸோ வந்து எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் வேக்சினேஷன் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தேர்ட் வேவால் இந்தியா அவ்வளோ பாதிக்கப்படாது. ஸோ எக்கனாமியும் நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலை முடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி த இந்து எடிட்டோரியலில் இதுதான் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ். நாளைக்கு த இந்து எடிட்டோரியலில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.